டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், அடுத்து மதச்சார்பற்ற இந்தியா, சாவரின் ஸ்டேட், குடியரசு இந்தியா, சுதந்திர குடியரசு இந்தியா. சுதந்திரம் இருக்குதா என்பதா கேள்வி. 1948 ஜெனீவால ஒரு கான்ஃபரன்ஸ், யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், அதாவது இந்த நாட்டு பூமி பந்துல போடப்பட்ட மிகப்பெரிய தீர்மானம். என்ன தீர்மானம் தெரியுமா? யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் 1948 போனாங்க. என்ன சொல்லுது அது? நாம எல்லாம் அந்த பூமி பந்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல பல நாடுகளாக நம்மளை வந்து என்ன பிரிச்சிருக்கிறாங்க. நாம எல்லாம் ஒட்டுமொத்த ஒரு மனித சமுதாயம். நம்மளுக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? சட்டத்திட்டத்தை வளர்த்துக்கிறோமே அப்படின்னு சிவில் ரைட்ஸ் எல்லாம் வளர்த்தாங்க. அதுல ஈக்குவாலிட்டி, மனுஷனுக்கு மனுஷன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது. நம்ம எல்லாம் வந்து என்ன ஒருதாய்ப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். கம்யூனல் அகேன்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், கருப்பன் வந்து கருப்பருக்கு எதிராக, நிறவெறிக்கு எதிராக, மொழிவெறிக்கு எதிராக கிடையாது. கவினன்ஸ் அகேன்ஸ்ட் எது? ஜெனோசைட். ஜெனோசைட் இருக்குல்ல, இன சுத்திகரிப்பு, அதுக்கு எதிரான வந்து சட்டங்கள், மனித உரிமைக்கான எல்லாம் போட்டாங்க. இந்தியாவும் அதில் கையெழுத்திட்டு இருக்கிறது. முதல் 2 மாநாட்டுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டவங்க இந்தியா சார்பா 2 பெண் தூதர்கள். அவங்க இன்னும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பெண் உரிமையை சேர்த்துக்கணும்னு சொன்னது இந்தியா. இப்பதான் ஞாபகம் 2022 குஜராத்ல நிறைமாதி கர்ப்பிணி பெண்ணை சூடாயத்தை வச்சு வயிற்றுல குத்தி கிழிச்சு அந்த சிசுவை வெளியே எடுத்து பெட்ரோல் ஊத்தி கொளுத்திய கும்பல் இந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்கு. இவங்களுக்கு யூனிவர்சல் டிக்ளரேஷன் என்ன தெரியும்? மணிப்பூர்ல பட்ட பகல்ல வெட்ட வெளிச்சத்துல அங்க மைனாரிட்டியா இருக்கக்கூடிய குக்கி இனத்து பெண்களை நிர்வாணமாக்கி தரம் இழுத்து வர்றான். யாரு? மைத்தியனத்துடைய பெரும்பான்மை. மைத்தியனத்துடைய பெரும்பான்மை இருக்கக்கூடிய அந்த சாதி இந்துக்கள் எல்லாம் RSS பிஜேபி உள்ளவங்க. அவங்க கையில எப்படிடா சிஆர்பிஎஃப் யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதம் போச்சு? சிஆர்பிஎஃப் சொல்லக்கூடிய மத்திய ஒன்றிய அரசு கீழ் இறங்கக்கூடிய அந்த வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய AK-47 T-56 எப்படி போச்சு? கையில கொடுக்குறாங்க, கலவரம் பண்ணுன்னு. ஏன் தெரியுமா? அங்கே குக்கி இனத்து மக்கள் வசிக்கக்கூடிய அந்த மலையில கீழே தோரியம், மேக்னீசியம், உள்டோனியம் இருக்கு. அவங்கள மலையை விட்டு கீழே அடிச்சு விரட்டினாதான் அந்த மலையை ஒட்டு மொத்தமா என்ன செய்ய முடியும்? அதானிக்கு அம்பானிக்கு தாரை வறுக்க முடியும். அவங்க போக மாட்டிருக்காங்க. அப்ப என்ன செய்யுது? கலவரத்தை ஏற்படுத்து இப்படி சொல்லி கலவரத்தை ஏற்படுத்துகிறாங்க. இப்ப இது நமக்கு பாயிண்ட் இல்லை, இதுதான் பாயிண்ட். இப்படி வருகிறது என்று சொல்லி BBC தொலைக்காட்சியினுடைய மணிப்பூர் நிருபர் போய் மைக்கை கொண்டு நீட்டார். யாரு? பைரோன் சிங், மணிப்பூருடைய சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர். ஐயா, மணிப்பூர்ல இந்த மாதிரி பெண்களை நிர்வாணமாக்கி குடும்பப்படுத்தினாங்க. எல்லாம் மனை வாழ் மக்களே, இது பெரிய அளவுக்கு பேசுபொருளாக இருக்கிறது. பிபிசியில, CNN, உலக தொலைக்காட்சியில மிகப்பெரிய தலைமுடிவாக இல்லையா இந்தியாவுக்கு என்று கேட்கிறாரு. இப்ப நீங்க அந்த இடத்துல, நம்ம முதலமைச்சர் தான் நடக்காத விஷயம், ஒரு பேச்சுக்காக சொல்றேன். இப்ப நீங்க நாம ஒரு முதலமைச்சரா இருக்கிறோம், என்ன சொல்லியிருப்போம்? இப்ப நாமள விடுங்க, நம்மளால மனித நேயம் எல்லாமே வந்து பின்பற்றக்கூடிய மார்க்கத்துல பிறந்திருக்கோம். ஒரு சாதாரண ஒரு இந்த மாதிரியான ஒரு கொள்கை இல்லாத ஒரு நார்மலான இந்தியன் வச்சுக்கிறோங்க, அவர் முதலமைச்சரா இருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? ஆமா, தப்புதான், வருந்தத்தக்கதுதான், பெண்கள் இந்த மாதிரி பண்ணது வந்து எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நிச்சயமா சட்டத்தின் அடிப்படையில் என்ன செய்வோம், நடவடிக்கை எடுப்பாங்க சொல்லணும். என்ன சொன்னாரு? நீங்க ஒரு வீடியோ தான் பாத்தீங்களா? 100 வீடியோ என்கிட்ட இருக்கு. நீங்க ஒரு வீடியோ தான் நீங்க பாத்திருக்கீங்களா? 100 வீடியோ எங்ககிட்ட இருக்கு. சரியா? இது வந்ததுனாலதான் ஹிண்டன்பர்க் வந்துச்சு. ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட், இதை பார்த்த பிறகுதான் BBC டாக்குமெண்ட்ரி ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வெளியே வருகிறது. BBC டாக்குமெண்ட்ரி எப்படி போட்டான்? 2002 இதுக்கு முன்னாடியே, மணிப்பூருக்கு முன்னாடியே திருவாளர் மோடிஜி அவர்கள் குஜராத்துடைய சீஃப் மினிஸ்டரா இருக்கும் போது இந்த பாருங்க, இந்த கிராமங்களெல்லாம் பேசுறாரு, எப்படி பேசுறாரு பாருங்க, மோடி பேசுற வீடியோவை போடுகிறான். அமித்ஷா, இன்னைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அன்னைக்கு பார்த்தா வேற மாதிரி இருக்காரு, மூட்டை தூக்குற மாதிரி இருக்காரு. இன்னைக்கு அவர் பளபளப்ப காரில் வரதும், கற்பா காலம் சாப்பிடுறதும், 3 லட்சம் ரூபாய் சாப்பாடு சாப்பிடுறாரு உள்துறை அமைச்சர். எல்லாம் சாப்பிட்டோம். ஆனா எப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் போடுறாங்க பாருங்க. அப்ப அதையெல்லாம் எடுத்து வந்து என்ன செய்யறாங்க? காமிக்கிற அந்த மாதிரி மோடி இப்படி பேசியிருக்காரு, அமித்ஷா அப்படி பேசியிருக்காரு. 2002 குஜராத் இனப்படுகொலையில முதல் குற்றவாளியே மோடி தான் என்று சொன்ன பிறகு BBC உடைய வெப்சைட்டை ஃபுல்லா ஹேக் பண்றாங்க. BBC உடைய ஃபுல்லா தடை என்று சொல்கிறார்கள், ஃபேக் என்று சொல்றான், கொந்தளிக்கிறான். எங்க பிரிட்டன்ல சங்கிகள்